தீரன் சின்னமலை திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதற்காக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேகாவிடம் கேட்கலாம். ரேகா, திமுகவை பொறுத்தவரையில் யாரெல்லாம் தற்போது வந்திருக்கிறார்கள்? கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாளான இன்று, அதாவது 213வது நினைவு நாளாக இருக்கிறது. இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக அனுசரிக்கப்பட்டு இந்த நாள் பார்த்தோமென்றால் சிலைக்கு மற்றும் மாலை அணிவிக்கப்படுகிறது. முதலாவதாக முதல்வர் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தீரன் சின்னமலை அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. முன்னதாக அவருடைய படத்திற்கு, திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறகு மீண்டும் மேலே சென்று அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. திமுக செயல் தலைவருடன் பார்த்தோம் என்றால் KN நேரு மற்றும் பொன்முடி ஆகிய திமுகவினுடைய நிர்வாகிகளுடன் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் அனைவருமே இங்க இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. தீரன் சின்னமலை அவர்களின் 213வது நினைவு நாள் இன்று. எனவே அவரை போற்றத்தக்க வகையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு தன்னுடைய மரியாதையை, அஞ்சலியை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று திமுக கழகத்தின் சார்பில் எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும், ஏன் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். எனவே அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய நினைவை போற்றத்தக்க வகையில் இங்கே கிண்டியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலையை அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஐக்கிய முன்னணியின் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில், திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நேரத்தில், அப்பொழுது அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே 213வது அவருடைய நினைவு நாளில் அவர் எந்த கொள்கைக்காக, எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்திருக்கிறாரோ அது நிறைவேற்றப்பட எல்லா நிலையிலும் தொடர்ந்து தலைவர் காட்டக்கூடிய அந்த வழியில் நின்று திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து குரல் கொடுக்கும், பாடுபடும், பணியாற்றும். சிலை கடத்தல் வழக்கு CBI